கோவிந்தராஜன் சார், நீங்கள் முதல் சுற்றில் பேசும்போது நான் வெறும் என் கையில் அறிக்கை இருக்கு, ஆனால் நான் அதை உங்ககிட்ட நான் படித்து காட்டல. அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கமலஹாசனை மலிவாக பேசுவதை நிச்சயமாக ஏற்க முடியாதுங்கிறதுனால தான் மறுப்பு தெரிவித்தேன். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நமக்கு தருவதாக சொல்லி இருக்கும் தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர் எனக்கும் ஏற்புடையதா இல்லைன்ட்டு. சார் என்னன்னா சார், கமலஹாசன் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாலேயே வாசன் கட்சி தொடங்கிட்டாரு, சரியா? கமலஹாசன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக வாசன் 2 தடவை சென்ட்ரல் மினிஸ்டர் சார், யூனியன் கேபினட் மினிஸ்டர் சார், 2 தடவை. ஒரு தடவை ஷிப்பிங்கு, ஒரு தடவை ஸ்டாட்டிஸ்டிக் மினிஸ்ட்ரி, கரெக்டுங்களா? புள்ளியியல் துறை, ஒரு முறை கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர், கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? ஜவுளித்துறை அமைச்சராகவும் வேறு இருந்தார், கரெக்ட். இந்த இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச நேர்மை வாசன் கிட்ட இல்லை. இரண்டாவது, இவருங்க திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கன்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள நாங்க தயாரா இல்லை அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டாரு. ஆனா அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தலைமையில் எங்களை தாமரை சின்னத்தில் போட்டியிட சொல்லி யாரும் சொல்லல, அதை நானே முடிவெடுத்தேன் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? ஆமாங்க, நிச்சயமாக அவருடைய சொந்த முடிவு தாங்க, எந்த விதமான அழுத்தமும் கிடையாதுங்க. அவரே சொல்லிருக்காரு. நேற்றுக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு சார். தெளிவா சொல்லியிருக்காரு, நீங்க தெளிவா சொல்லியிருக்காரு சார். இங்க பாருங்க, அவர் எந்த சின்னத்தில் வேணா போட்டு சார், எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது அவர் பார்ட்டியில் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏ கேண்டிடேட் வேட்பாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களை கமலாலயத்திற்கு சென்று உறுப்பினராக மாற்றி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அவர் வேட்பாளராக போறாரு. அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுக அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்தின் மேலும் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தின் மீதும் அவருக்கு எப்படி நம்பிக்கையற்று போனதுங்கிறது தான் எங்களுக்கு கேள்வி. இது நம்பிக்கை, அது ஒண்ணு இது கிடையாது. இங்க அவங்க ஒற்றை குறிக்கோள் கூட்டணியில இருக்கணும், திமுகவை வீழ்த்தணும், அவ்வளவுதான். அது சின்னம் அவருடைய விருப்பம். இது அழுத்தம் கொடுக்கல. இங்க திமுக கொடுக்கிற மாதிரி அழுத்தம் கொடுக்கல. கமலஹாசன் அவர்கள் உதயசூரியன்ல நின்னுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுனால நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரெண்டாவது, நான் கேட்கக்கூடிய முதல் இதுல நான் கேட்டேன், அவர் இப்போ உதயசூரியன்ல நிக்கிறதுக்கு அவரு தயங்குறாருன்னா, அவரை தேர்ந்தெடுத்த ராஜ்யசபா எம்பிக்கள் 34 ராஜ்யசபா எம்பி உதயசூரியன்ல தான் நின்று ஜெயிச்சாங்க. அப்ப மாத்திரம் உதயசூரியன் தேவைப்பட்டதா சார்? இது லாஜிக் இல்லாத பேச்சு சார். ஏங்க ராஜ்யசபா எம்பிக்கள் 34 உதயசூரியன் இல்ல, இதே கேள்வியை சார், இதே கேள்வியை திரு வாசனை நோக்கி அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ரெட்டலையில நின்று ஜெயித்து ஓட்டு போட்டவர்கள் எம்பி ஆக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கேட்டீங்கல்ல, இப்போது அப்படின்னு கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கோவிந்தராஜன் சார், எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உங்களுக்கு ஏன் கமலஹாசன் மேல இவ்வளவு காண்டில் இருக்கிறீங்கன்னு தனிப்பட்ட எனக்கு என்ன குடுக்கல் வாங்கல் இருக்குதா? காண்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அவருடைய நிலைப்பாடு. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இங்க கோடாங்கி அவரு குறிப்பிட்ட எல்லாரும், அவர் நம்ம விசிக தோழர் அவங்க எல்லாம் குறிப்பிட்டப்ப பாஜக மதவாதம் உள்ள எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒருத்தன் ஒரு தியேட்டர்ல போயிட்டு டிக்கெட் வாங்க போறப்ப நிக்க வாங்கப்ப, ஐயோ பாம்பு வருதுன்னு கத்திவிட்டு நேர போய் முதல்ல போய் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போயிடறாங்க. கட்சியில பாம்பும் வரல, ஒன்னும் வரல. அது போலதான் இவங்க மதவாதம், பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி கடைசியில இவங்க உள்ள நுழைய பாக்குறாங்க. கட்சியில மதவாதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த பாம்பு வந்த கதையாத்தான் இவங்க செய்யக்கூடிய அந்த நாடகம். சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் நல்லவர்கள் சார். இவங்க யாரும் நாங்கள் சுட்டு கொள்ளுவோன்னு சொல்ல மாட்டாங்க, அடிச்சு கொள்ளுவோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லையே.
சார் அந்த அந்த இது வந்து இங்க வேகாது சார். எவ்வளவு நாளைக்கு தான் இவங்க மதம் இதே வச்சுக்கிட்டு இந்த அரைச்சமாவே எவ்வளவு நாள் தான் அரைப்பாங்க சார். சரி, இது வந்து ரெண்டாவது இவங்க இன்னொன்னு சுட்டி காட்டினார். இங்கேருந்து டெல்லிக்கு போனதை எடப்பாடியார் போனதை சுட்டி காட்டுறாங்க. திருமதி கனிமொழி அவர்கள் இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒருத்தரும் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்தித்தார்களே, அது என்ன அவங்க சுற்றுலாவா போனாங்க? சுற்றுலாவா போனாங்க திருமதி கனிமொழி அவர்கள். ராகுல் காந்தி போனாங்கல்ல சார். சார் இருங்க, அவரை பேச அனுமதிங்க சார், ப்ளீஸ் சார், பேச அனுமதிங்க. அவங்க போனாங்கல்ல, அப்ப அவங்க சுற்றுலா போனாங்களா? எதுக்கு போனாங்க? சரி.